புகைப்படத்தில் காணும் இந்த இருவர்தான் மலேசியாவில் இருந்து சிகிச்சைக்காக வந்த வெளிநாட்டவரின் கைப்பையை அபே செய்த கில்லாடி திருட்டு தம்பதி. மலேசியா நாட்டில் வசிக்கும் பிரித்திகா என்பவர் தனது பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் பாண்டிச்சேரியில் மருத்துவ சிகிச்சை பெற வந்துள்ளார். மருத்துவ சிகிச்சைக்கு சேருவதற்கு முன் சமயபுரம் மாரியம்மன் தரிசனம் செய்ய பிரித்திகாவும் அவருடன் இருந்தவர்களும் காரில் சென்றுள்ளனர். சமயபுரத்துக்கு செல்லும் வழியில் சுங்கச்சாவடி அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் உணவு அருந்தி உள்ளனர். உணவருந்திவிட்டு காரில் புறப்பட்ட சில நிமிடங்களில் தனது கைப்பையை ஹோட்டலிலேயே மறந்து விட்டு வந்தது நினைவுக்கு வர பதறிப்போனார் பிரித்திகாவின் தந்தை சந்திரன். உடனடியாக ஹோட்டலுக்கு திரும்பி தவறவிட்ட தனது கைப்பை எங்கே என கேட்டுள்ளார் பிரித்திகாவின் தந்தை சந்திரன். ஆனால் ஹோட்டல் மேலாளரோ தமக்கு அது குறித்து எதுவும் தெரியாது என கூறியுள்ளார். இதையடுத்து சமயபுரம் காவல் நிலையத்தில் சந்திரன் புகார் அளிக்க தனியார் உணவகத்துக்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் தனியார் உணவகத்தில் பணியாற்றிய அலமேலு, அவரது கணவர் அலெக்ஸ் ஆகிய இருவரும் கைப்பையை திருடியது அம்பலமானது. உடனடியாக இருவரையும் பிடித்து போலீசார் விசாரித்ததில் கைப்பையை திருடியதை ஒப்புக்கொண்ட தம்பதி அதில் இருந்த ரொக்க பணம், 4 கிராம் தங்கச் செயின் எடுத்துக்கொண்டதாகவும் பாஸ்போர்ட்டை எரித்து விட்டதாகவும் பகீர் தகவலை வெளியிட்டுள்ளனர். இதை கேட்டு சந்திரன் அதிர்ச்சி அடைய திருட்டு தம்பதி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர்.